வெல்கம் டு அபி பிக்சல் vlogs. எங்கடா அசத்திட்டிக்கு? இருங்க இந்த இருக்காரு இவரு. அந்த இருக்கா அசத்திட்டிக்கு. ஏய் தம்பி வாங்க அசத்திட்டிக்கு. வாங்க போய் அசத்திட்டிக்கு போஸ்ட் கொடுப்போம். இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா அசத்திட்டிக் போஸ்ட். போட்டோ ஷூட் எடுக்க போறோம். போட்டோ ஷூட் இல்லடா அசத்திட்டிக் பையலடா போட்டோ ஷூட். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இந்த vlogல ஒரே டி-ஷர்ட் போட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாப்ல. டேய் நானே அந்த vlogக்கு இத தானே போட்டுருக்கேன். அந்த vlogக்கு அப்புறம் இந்த vlog குளிக்க வேண்டியா அப்ப 6 பேக்ஸ் ஓட பிடிக்காம ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா ஒரு டீம்ஸோட ஆஸ்தட்டிக் போட்டோ ஷூட் எடுக்க போறோம் வயல்வெளியில. அசத்தட்டிக்கு எங்கடா அவன் பின்னாடி நானும் மாற போறேனே. என்ன அசத்தட்டிக்காவா? ஆமா. ஏய் பச்சை பச்சை இருக்கு பாத்தீங்களா? அங்க இருக்கணும். இங்க பாருங்க இந்த இடம் அங்கலாம் அது அங்க நிறைய ரேஞ்ச் ஓவரா இருக்கு. சோ அங்க தான் போணும். ரொம்ப ஓவரா பேசுறேன். போட்டோ ஷூட்க்குடா. டேய் அது போட்டோ ஷூட்னாலுமே ஓ என்ன ப்ரோ இது? இந்த இடத்துல எடுத்தா ஏய் பருத்தி வீரன் கெட்டப்டா. சந்திரா உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. யார் என்ன விதமான போட்டோ ஷூட் எடுக்க போறாங்கன்னு சொல்ல போறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் வந்து சாப்பிட சிரிக்காம நடக்கறதுக்கு வந்திருக்காரு இன்னைக்கு. இன்னைக்கு தலைவனுக்கு பர்த்டே. அவன் சிலைக்கு அவனே மாலை போடுறான். அப்படிதான் தெரியும் வீர பரம்பரை. ஐயோ தேலே இதுல ஒண்ணும் குறைச்சலடா. போட்டோகிராஃபர் அபி ராஜாராம் பர்த்டே பாய். பட்டையை போட்டு போட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. பெருமாண்டி இவர் வந்து நம்மளோட செட் ஆயிட்டாப்ல கிராமத்து ஸ்டைல் டைம் பாஸ் வந்திருக்காப்ல. நம்ம என்ன எடுக்கறோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்துறோம்ல. கரெக்ட் காப்பி ரைட். டேய் பரமா படிடா. காப்பி பேஸ்ட். நீங்க தம்பி நான் சொல்லிட்டேன். மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சினிமேட்டிக் வீடியோ சன்செட் சினிமாக்கு வீடியோ அவ்வளவுதான். இவரு எனக்கு வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டை போட்டு ஸ்டோரி போடணும். சுந்தரி இந்த வந்துட்டானுங்க இல்ல என் செல்ல வந்துட்டானுங்க இல்ல. கடைசிலாம் வந்து சேர்ந்தாக்கு முன்னாடி வெக்கமே கிடையாது. சித்தி விநாயக் நீங்களா யாருடா? யாரா நீங்களே கூட்டியா? வணக்கம் 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 வணக்கம். இவருக்கு ஒண்ணுமே தெரியவும் மாட்டேங்குது. ஃபிளாஷ் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுக்கிறேன்னு கூட்டியாந்து சூர்யா இருக்காரு பாத்துக்கு. என்னாச்சு இவனுக்கு? நடிப்பு அரக்கன். அப்படி பண்ற? ஏய் அது சூர்யாலடா பிதாமகன். கரையை கடந்தது. அவன் என்னடா பண்ற? சினிமாவை எடுத்துட்டு இருக்கோம். போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பைத்தியக்கார பையல குட்டியாந்து வச்சுக்கிட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாரா இது? போஸ்ட் குண்ணே. ப்ரோ அருமையா இருக்கு bro. கண்ணை மூடி படுத்த மாதிரி அப்படியே அமைதியா கண்ணை மூடணும் bro. சாமி இப்ப பரவச நிலை அடைஞ்சிட்டு. அந்தனே போஸ்ட் கொடுக்க மாட்டீங்களா? ஏன்டா படுத்துற? எடுத்து வாங்க கடி. அவ்வளவுதான். காத்து அடிக்குது. அவ்வளவுதான். செமையா இருக்கு. தனுஷ் வந்தார் பாத்துக்குங்க. என்னடி இது? போதும்ல அந்த படத்துல எடுத்துப்பாரு. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பான். அழுகுனே. தென்னாட்டு தேசத்துல வாழும் கூட்டம். நல்லா சிரிக்க. 4 பேர் காதுக்குள்ள நடத்துறா விட்டுக்கிறீ. நினைச்சுக்கிட்டு அழுகணும் மாதிரி மனசுக்குள்ள அழுகணும். அந்த மாதிரி அழுகணும் தானே. கருங்குரங்கு காட்டுக்குள்ள கத்துற மாதிரி கத்துறானே. இங்க வாங்கணும். நீ இந்த கேப்ல வாடா. இந்த கேப்ல இருந்து என் முகரை எடுக்கணும். அது ஒரு சூப்பரா இருக்கும். ப்ரோ தலை தூக்காத. இங்கடு வாடா. போட்டோக்கு குடுக்குற போஸ்ட் மாதிரி குடுங்க. படுத்துரு. ப்ரோ காதுக்குள்ள விடுறா அப்ப. காதுக்குள்ள விடுறாவா? அண்ணே நீங்க இது அண்ணே கேட்டா அந்த மாதிரி விடுறா. கேட்டா போட்டாவல வெறி ஏத்துறாங்க ஓடும். இது வேற ஆடிக்கிட்டு இருக்கு. வெறி ஏத்து. இங்க வேற பறக்கடா மேல. ப்ரோ ரொம்ப நடிக்கிறாரு. வெறி ஏத்தாதடா. ஒழுங்கா ஏறாரி. சீரியஸ் கேமராமேன் சீரியஸ். கண்ணா வச்சிருக்காரு. சிரியா. நம்ம பழையால நினைச்சுக்கங்கனே. நம்ம பழையால யாரா டேய்? ஏன்டா படுத்துற? அண்ணா தப்பா இருக்குண்ணா. அப்படியே பிச்சு பிச்சு போடணும்டா. கையில போட்டே போ. இது ப்ரோவா. ஏன் போட்டே சொல்லுவாங்க? காட்டுங்க. என்னங்க போட்டோ எடுத்திருக்காரு? ஒண்ணுமே தெரியல. ப்ரோ மூஞ்சி மட்டும் தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. டேய் இது என்னடா இது?
போட்டோ எடுக்க சொன்னா என்னடா இதே இந்த மாதிரி லூஸ் மாதிரி ஒரு கேமராமேன் வச்சிருப்பீங்க. போட்டோ எடுக்க சொன்னா அவன் வேற ஏதாச்சும் எடுத்துப்பான். நான் அந்த மாதிரி இருக்கா நம்ம டீம்ல இன்னொரு அடுத்த ஷாட் எடுக்க போறோம். இந்த தண்ணி இருக்குல்ல ப்ரோ, தண்ணி காமிப்பா. தண்ணிக்குள்ள ஒரு மூஞ்சி தெரியுற மாதிரி எடுக்க போறோம். பாருங்க நான் பண்ண போற சீனை மட்டும் பாருங்க. பின்னாடி போய் அவர் காதுல விடு போய் காதுல விடுனா என்னடா பண்றதுனா பாருங்க இங்க மூஞ்சி ஒண்ணுமே தெரியல. தம்பி இருப்பா. சரி வந்துறேன். என்ன தெரிகிறது நல்லா பாருங்க. அசத்தட்டிங்கன்னா என்னன்னு விளக்கம் சொல்லுவாப்ல. இல்ல அது கரெக்டானே தெரியலனே. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நார்மல் போட்டானா என்ன அசத்தட்டிக்னா என்ன ஏஸ்தட்டிக்னா அப்படினா இதெல்லாம் எனக்கு நான் சும்மா சொல்றேனே. சரி சொல்லு. ஏஸ்தட்டிக்னா சும்மா கேஷுவலா எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏஸ்தட்டிக். கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பாங்க. இல்ல நீங்களே எடுத்துறதுனா போட்டோ ஷூட் அதெல்லாம். போட்டோ ஷூட்னா செட் பண்ணி எடுக்கிறது போட்டோ. அசத்தட்டிக்னா நம்ம கேஷுவலா எடுத்துக்கிட்டு இருக்குது. கேஷுவலா எடுத்து அசத்தட்டிக். ஆமா. இந்த இப்படி அண்ணே அது மட்டும் இந்த கேஷுவல்னா அந்த நீங்க பண்றீங்களா ப்ரோ, இங்க பாருங்க இப்படி பண்ணுவீங்களா, இப்படி தள்ளுவீங்களா அப்படி. அதான் அது வந்து எப்படின்னா அசத்தட்டிக்ல வராது. அதெல்லாம் கேஷுவல். இல்ல ஆஸ்தட்டிக்னா என்ன, கேஷுவல் போட்டோ சொன்னா என்ன டிஃபைன். இங்க பாருங்க பறக்குது. 5 மார்க் क्वेश्चन எழுத போறோம். நம்மலாம் என்ன பேசிட்டு இருக்கோம். அண்ணே இருங்க நீங்க நின்னுங்க. போக பறக்க போகுது. அருமையா இருக்கு. யாரா இவனுங்க? மகரந்த பூவே இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. மகரந்த பூவை பாடுறத நிப்பாட்ட சொல்லுங்கடா. டச்சப் பாய் இவர் வந்து டச்சப் பாய். டச்சப் பாய்னா ப்ரோக்கு வந்து டச்சப் பாய். டச்சப் பாய்னா என்னன்னு தெரியல இருங்கறேன். தோத்துக்கிட்டே இருக்கேடா. டச்சப் பாய்னா ஒண்ணும் இல்ல, அவருக்கு மேக்கப் பண்ணி விடுறது வேலை. அவனுக்கு போட்டோகிராஃபர் இருக்கும். ஒன்னு போர்ட்ரைட் போட்டோகிராஃபர், இன்னொரு கேண்டிட் போட்டோகிராஃபர். அப்படியே அவங்களே சொல்லிக்குவாங்க. ரெண்டு பேருமே போட்டோ எடுப்போம் ப்ரோவை. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. போய் நின்னுங்க. டச்சப் பாய் வாப்பா. அவன் பக்கத்துல வர நான் அங்கேயே நிக்க சும்மா அதுக்குள்ள இதுல நோண்டிட்டே இருக்கான். காதுல மேக்கப் போடுவா. அடிச்சு போட்டா அப்புறம். டேய் அசத்தட்டிக் இங்க வாடா, நீ நம்ம ரெண்டே போஸ் கொடுப்போம். போர்ட்ரைட் மேன் ரெடியா? போஸ் கொடுப்போமா? வா அப்படியே. உன்னை போர்ட்ரைட் தான சொன்னேன். வா நான் போக வரப்ப. கைஸ் இது கேண்டிட் போட்டோகிராஃபி பாத்துக்கங்க. எங்கடா மூக்குக்குள்ள கைய விட்டுக்கிறீங்க போட்டோ எடுக்க சொன்னா. ஏய் அந்த கேமராமேனோட இந்த கேமராமேன் நல்லா எடுத்துருக்கான்ப்பா. இந்த பண்ண போறான். இந்த ஜூமிங் போடு. நான் இதுலயே நட்டுட்டு போலாம்னு இருக்கோம். இடத்துல அழகு விட்டுறோம். ஏய் விஷயம் நீ தான மாசா இருக்க போட்டோல. சும்மா போட்டோ மட்டும் எடுக்கலாம்னு இருக்கோம். போட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கோம். வீடியோ போட்டோ எடுத்து விளையாடலாம்னு வந்திருக்கோம். கை காட்டுங்க ரெண்டு பேரும். ஐயோ ஓகே. ஏய் நீ அசையாதடா, இல்ல அசைஞ்சது இது மோஷன் ஆகாதடா. என்னடா அசத்தட்டிக்கா? மோசன் பேசுறாங்க. ஏய் தக்காளி தள்ளு. என்னடா எல்லாரும் என்னமோ சுத்தி நின்னு என்னமோ அது நியூஸ்ல வர போற மாதிரி பண்றாங்க. போட்டோ எடுத்துக்கிட்டு பக்கத்துல எடுத்துக்கிட்டு கேமரா மூக்குல விட்டுருக்காரு. பாருங்க இங்கிட்டு போட்டோ எடுத்துருக்காங்க. நீங்கள பாருங்க. சும்மா நடந்துருக்குமா பாடி பில்டர் கல்யாணிச்சுக்கு பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கும். கட்டா பொழிச்சு கொடுங்க யாருக்கிட்ட. இங்க படங்க போன ஏறுறாங்க மேல படி. இது மாதிரி பேசணும்னு வச்சுக்கவே விட்டுருவேன் ப்ரோ. இங்க இப்ப மட்டும் என்கிட்ட ஒரு மம்பட்டி இருந்துச்சுக்கு அப்படி இதை இப்படி எடுத்து கட்டிட்டு இப்படி எடுத்து கட்டிட்டு மம்பட்டி இப்படி வச்சுட்டு ஒரு போட்டோ இப்படி கொடுத்தோம்னா நறுக்குன்னு இருக்கும். டேய் நீ பாடி அடியே உன் கண்ணு தக்காளி சவப்பு. டேய் சும்மாறா. அபி அடிச்சு விடுவாடா. தள்ளி விட்டுறான் அபி. நான் தள்ளி விடுறேன். அவன் தான் பண்ணானே. புரட்டிட்டு பண்ணானே. இங்க வாங்க, இங்க வாங்க. கீழ தண்ணிக்குள்ள படுத்துங்க. அப்படியே உட்காருங்க. அதுல உட்காருங்க அப்படியே. போராடடா சும்மாறா. இரு பாம்பு இருக்கு. எதுவும் இல்ல. கடிச்சிட்டு வச்சிராம. நல்லா போறடா பாட்டு. இங்க பாருங்க. இப்படி இந்த
இப்படிலாம் ஒரு போட்டோ எடுக்கணும். தண்ணி லைட்டா தெரிச்சு அப்படி பண்றான் ஏன் மேல இருக்காரு எவ்வளோ பண்றா அதான் ப்ரோ பாருங்க செப்பல்லாம் காஸ்ட்லியா போட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு அப்படி சொல்லு. செப்பல் காஸ்ட்லியா எவ்வளவுடா அது? 5000. போட்டான் பாத்தியால அறுத்தறிஞ்சிருவேன். சுத்தி நானே இது தாஜ்மஹால். சும்மாறா ஒண்ணுமே சொல்லல. வடிவேல் மாதிரி ஆயிட்டா பாவம். அதான் எப்படி போட்டோ எடுக்கலாம் வேற எங்கிட்டு சுத்தி இடத்த பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. தம்பி சித்துநாயா தம்பி விநாயக் எப்படி இருந்து விழுந்த அனுபவம் எல்லாரும் பாருங்க சூரியன் கீழே இறங்கிட்டு இருக்கு. சன்செட் போட்டாங்க. சன்செட்டா ரைஸ் ஏதோ ஒண்ணு எடுக்க படிடா இந்த அசத்தட்டிங் மேன் போஸ் கொடுக்க போறாங்க. இதான் போஸ் டச் அப் மேனுங்கடாப்பா. இவன் வேற டச் அப் மேனி என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு ஏதாவது பண்ணி விடு போங்க. எதுவுமே பண்ண வேணாம். அது தனியா இருந்தா மட்டும் போதும். தனியா நின்னுங்க. 4 ஃப்ரேம் வச்சுக்கோமா. லோ ஃப்ரேம் 4, அப்புறம் சென்டர் ஃப்ரேம் 1, சைடு ஃப்ரேம் 2. கேமராமேன் முழிக்கிறாரு. 4 அப்பதான் நல்லா இருக்கும். நீ நின்று அவளை எடுப்பா. சினிமேட்டிக்னாலே சரி சினிமா விடுடா, சன் செட் ஆயிடுச்சுடா. ஏய் சன் ஐயோ தம்பி சன்னு உள்ள போயிருச்சு. நாளை எடுத்துக்கோ. அண்ணே சரி சரி உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு லோ ஃப்ரேம்னா என்னப்பா? லோ ஃப்ரேம்னா காலை காட்டுறது. சூப்பர்ண்ணே. நீ இப்படி இருக்கும் நேர் மாதிரி. சரி விடுறா நின்றா. ஏதாச்சும் எடுத்து விடுறா. எப்படின்னு பாப்போம். நான் செட் பண்ணி வைக்கிறேன். நின்றா செட் பண்ண நாங்க பாத்துக்கறோம். நீ நிக்கிறியா? நீ நிக்கிறது பெருசு. நான் எடுத்து தரல பேச லோ ஃப்ரேம். நீ என்ன கேமரா பாக்குற? சும்மா விளையாட்டு. நீ சும்மா உங்கள சொல்லல. அவன் தான் சாடி குனிஞ்சுக்கு இருக்க. மேனி பாப்போம். சும்மாறா இன்னைக்கு நம்ம டீம்ஸோட இந்த ஏஸ்தாட்டிக்கா என்னடா அது அசத்தட்டிக் போட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கோம். இது மாதிரியான எங்களோட விளாக்ஸ்லாம் வேணும்னா யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் அபிபிக்சல் அப்படிங்கிற எங்களோட விளாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வந்திருக்கோங்க. vlog பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான்டா.